ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வா ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து க்ரீன் ரைஸ் தான், புதினா ரைஸ்னு சொல்லலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் நார்மல் ரைஸே, நம்ம வீட்டுக்கு சமைக்கிற ரைஸே எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணும்னா போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2, 3 பல் பூண்டு, இஞ்சி கொஞ்சம், 1/4 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 ஸ்பூன் உப்பு, நெய் கொஞ்சம் வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1 கப் ஃபுல்லாக புதினா இலை, மீதி வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பட்டை லவங்கம் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன், நீட்டாக வெங்காயத்தை வந்து ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நிறையா போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுருங்க. குக்கரில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன், 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த பட்டை, இலை, ஏலக்காய், அன்னாசி மொக்கு, கிராம்பு இதெல்லாம் போட்டுடலாம். சூடாகட்டும் நல்லா. இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும், வெங்காயம் வதங்கட்டும். இது கூடவே உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை சேர்த்துட்டு புதினா தழை, கொத்தமல்லி, இந்த சர்க்கரையும் உப்பும் வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு, பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அந்த பச்சை வாசனை போகணும். 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். நான் இந்த கிளாஸில் வந்து 1.5 கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ தண்ணி வந்து நம்ம 3 கிளாஸ் வச்சுக்கணும். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு சாப்பாட்டுக்கு வெந்ததும் நல்லாயிருக்கும். இதை இப்போ மூடி வச்சு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ்னால் 2 விசில் போடும். இது வந்து சாப்பாட்டு அரிசின்றதுனால நம்ம ஒரு 3லேருந்து 4 விசில் வைக்கணும். மூடி வச்சாச்சு, வரட்டும், ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வெந்திருக்கு. இந்த புதினா ஸ்மெல்லு, பட்டை லவங்கத்தோட ஸ்மெல் நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட புதினா சாதம் க்ரீன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் குட்டீஸ் வந்து அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.